என்ன? கர்த்தருடைய நாமத்தினால அவன் காரணமின்றி தண்டிக்கப்படல். அவன் ஸ்தோத்திர. ஆதியாகமம் 39 அதனுடைய 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, வாசிங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். ஆமென், அல்லேலூயா. ஒரு விசாரணையும் இல்லை. இப்ப யோசேப்பை பிடித்து சிறைச்சாலையில் தள்ளுகிறார்கள். அல்லேலூயா. யோசேப்பு சிறையில் போகிற அளவுக்கு எந்த தப்பு என்ன பண்ணல, செய்யல. தன்னுடைய நீதியை, தன்னுடைய இரட்சிப்பை, தன்னுடைய பரிசுத்தத்தை, அழைப்பை, தன்னுடைய தரிசனத்தை அவன் காத்து கொண்டபடியினால இப்போ இந்த உலகம் கொடுத்த ஒரு பெரிய பதவி என்னன்னா சிறைச்சாலை. அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு உனக்கு சொல்லுகிற, நீ ஆண்டவருக்காக நிற்பது உண்மை என்றால், ஆண்டவருடைய அழைப்பிலே நிற்பது உண்மை என்றால், ஆண்டவருடைய இரட்சிப்பிலே நிற்பது உண்மை என்றால், இந்த உலகம் உன்னை வெகுவாக பாராட்டி உன்னை கௌரவப்படுத்தாது. இந்த உலகமும் உறவுகளும் உனக்கு கொடுக்கிற ஒரு இடம் என்றால், உன்னை தனிமைப்பட்டு போகிற ஒரு குற்றவாளி கூண்டில் உன்னை நிறுத்தி எல்லா நன்மைகளையும் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுகிற ஒரு சிறை அனுபவத்தை உனக்கு கொண்டு வந்துவிடும். அல்லேலூயா. நீ தனித்த நபராக போராடுவதற்கு, நீ தனித்த நபராய் விளங்குவதற்கு இந்த உலகம் உனக்கு கொடுக்கப்படுகிற காரணமின்றி ஒரு தண்டனை அங்கே இந்த யோசேப்பு கொடுக்கப்படுகிறது. நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். நேற்றை வரைக்கும் போன நிமிடம் வரைக்கும் சில நல்லா பேசிட்டு திடீர்னு என்ன பண்ண மாட்டாங்க. உங்க அனுபவத்தை தான் கேட்குறேன். என்ன பண்ண மாட்டாங்க. நமக்கு என்ன தோணும்? நல்லா தானே இருந்தா என்ன ஆச்சு? ஆமென், அல்லேலூயா. ஒரு கன்வீஸ் வரத்தான் செய்யும். அப்போ நினச்சிக்கணும், ஸ்தோத்திரம், ஏதோ ஒன்றை அவனுக்குள் பற்ற வைத்து விட்டார்கள். அது பற்றி எரிகிறது. நான் பகையாளியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். என்ன குறித்து ஏதோ ஒன்று அவங்க மூளைக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்கு, ஹார்ட்டுக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்கு. நல்லா பேசிட்டு இருந்தவங்க இப்போ என்ன பண்ணலை, பேசலை. தனிமை. ஆமென். அது ஒரு சிறை அனுபவம். அல்லேலூயா.